Hi guys, welcome to Sherlock's Lab. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்மஸ்னாலே பப் கேக் தான் சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் மிக்ஸி பிளெண்டர் வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த பேட்டரை 10 நிமிஷம் போதும். ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் செய்யலாம். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஓவனில் தான் செஞ்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம எந்த கப்பால் எல்லாம் எடுக்கிறோமோ அதே கப்பால் ஈக்குவல் குவான்டிட்டி அதே கப்பில் தான் யூஸ் பண்ணணும். நான் 1 கப் பட்டர் 1 கப் கண்ட்ரி சுகர் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பால் 3 எக்கு போட்டிருக்கேன். 3 எக்கு போட்டு திரும்பி பல்ஸ் மோடில் விட்டு தான் அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்துன்னு இந்த மாதிரி லிக்யூடில் இருந்துடும். இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதே கப்பால் 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டு அதே பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். பல்ஸ் மோடில் தான் விட்டு அரைச்சி எடுக்கணும். இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை கிரேப்ஸ், டூட்டி ஃப்ரூட்டிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காகனா நம்ம பேக் பண்ணும்போது அந்த கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அதிலோட ஒட்டாது. அதுக்காக கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ அதில் போட்டுக்கலாம் அந்த பேட்டரில், கேக் பேட்டரில். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கிச்சன் ஜாம் போட்டிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங் ட்ரே இருந்தால் அதில் பட்டரோ ஆயிலோ இல்லை கீயோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு நல்லா ஃபுல்லாக அந்த மாவு ஃபுல்லாக அந்த ட்ரே ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி, ஏன்னா நம்மளுக்கு பேக் பண்ணும்போது ஒட்டாது, அதுக்காக இந்த மாவு போடுறாங்க. ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண வச்ச கேக் பேட்டர் போட்டுடலாம். இந்த ட்ரேயில் பாதி இல்லைன்னா முக்கால் தான் ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றினா பேக் பண்ணும்போது நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா டேப் பண்ணி நல்லா 2 வாட்டி டேப் பண்ணி விட்டுட்டு மேலே கார்னிஷுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் எதாவது போட்டு பேக் பண்ண வேண்டியதுதான். ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.